வணக்கம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாறு ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க தோணுச்சு. அதனால் டீ குடிக்கிறது வந்தோம். இந்த பின்னாடி ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே டீ குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து மூணார் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூணாறு. ஸோ நான் அங்கே போயிட்டு நான் விளாகை வந்து மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? காரில் வந்து ஏறியாச்சு. இப்போ மூணாறு வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். தாங்க முடியல. இப்போ ஃபோன் எடுத்து நோக்கிட்டு கிடக்கும். ஏங்க இப்படி இருக்காங்க? சரி ப்ரோ, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. சரி, இந்த தான் நம்ம மூணார் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வந்து அந்த மலை ஆமாம், நடந்து போனால் மூணார் தாங்க. மூணார் நோக்கி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். சரியான ரோடாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஜம்முன்னு இந்த மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க, என்ன பண்ணலாம் அழகாக வச்சுருக்காங்க. ஒரு கிராம சைடுக்கு வந்த மாதிரியே இருக்குது. இந்த ரோடு மேலே அப்படியே சூப்பராக கார் ஏறுதுங்க. அந்த ரோடு வந்து அந்த தெரியுது, நல்லா சூப்பராக அழகாக கார் ஏறுது. நம்ம இப்போ அங்கே தான் ஏறப்போகிறோம். நம்ம எந்த காரில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா இயான். மூணார் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர். ஏன்னா அந்த டேனிங் தாண்ட உடனே ஹில் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். பார்த்துக்கோங்க, இப்போ அந்த மூணாருடைய ஹில் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். மூணாரில் வந்து இப்போ நம்ம 2வது கேர்பின் பெண்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குங்க அந்த கேர்பின் பெண்டு. அந்த காரில் ஏறும் போதே அப்படி சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. நானும் நம்ம அண்ணனும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கோம் காரை. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம சுந்தரேசனை வந்து கார் விட்டுவாங்க, அப்புறம் வந்து நம்ம ஓட்டுவோம். இப்போ அடுத்த கேர்பின் பெண்டு ஜம்முன்னு இருக்குங்க. அப்படியே ரோடு அப்படியே மேலே கார் ஏறும்போது அப்படியே சூப்பராக இருக்குங்க. இருட்டில் வந்தால் கண்ணு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா கொஞ்சம் பகல்லே வாங்க, சரிங்களா? ஏன்னா இருட்டு வரும்போது திடீர்னு யானை கிராஸ் ஆகிட்டுனா ஒன்றும் தெரியாது. வரும் ஐயா, சரியான ஹில் ஸ்டேஷன்லாம். ஏன்னா போனாட்டி நான் ஊட்டி போகும்போதே ஒரு யானை வந்து கிராஸ் ஆகிட்டு, அதுவும் பைக்கில் போயிருந்தேன். நிறைய பில்டிங்காக இருக்குது. அது என்னன்னு தெரியல, அது மூணாரா இல்லைன்னா இன்னும் மூணார் இன்னும் போக வேண்டியிருக்கா என்னன்னு தெரியலங்க. ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் இருக்குது. உண்மையை நல்லா குளிர ஆரம்பிக்கும், மழையும் கொஞ்சம் நல்லா பெய்ய ஆரம்பிக்குது. யானை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போகிற வழியில். அப்புறம் யானை இப்போ வந்துச்சுன்னா எப்படி நினைக்கிங்க? யானை வந்தால் பயப்படுவீங்களா? எப்படி கரெக்டாக வண்டி ஓட்டிடுவீங்களா? யானை பக்கத்தில். சரி ப்ரோ, சரி ப்ரோ. வண்டி முன்னாடியே போயிட்டு இருக்கேன். அதான் நான் பார்த்தேன், முன்னாடி ஒரு கார் போதுங்க. அந்த கார் முன்னாடி நாங்கள் போயிட்டு இருக்கோம். எதுக்காகனா திடீர்னு யானைக்குன்னா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் முன்ன பின்னா வந்த இடம்னா பிரச்சனை இல்லை, வராத இடம் அதனால தான் பயமா இருக்கு. லாரிக்காரங்களாம் சூப்பராக விளையாடுறாங்க, அவங்களாம் பாராட்டணும். ஹெவி டிரைவர். இப்போ வந்து ஒரு கால்வாசி ரோடுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு பாருங்க, மழை ஏறிட்டு இருக்கு. ரோடு கார் ஃபுல்லாக அந்த பக்கம் போயிட்டுருங்க. ரோடு ஃபுல்லாக ரோடு பெண்டிங் நல்லா இருக்கு. மூணாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 47 கிலோமீட்டர் இருக்குது. நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்குங்க. மூணார் 40 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாப்பா, ஒரு வழியாக மூணார் வந்தாச்சுங்க. இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்குது, இன்னொரு 42 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோ தூரம் மலையில் ஏறி இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் லைட்டாக சறுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக மூணார் வரணும்னு சொல்லி வந்தாச்சுங்க. கிலோமீட்டர் 42 கிலோமீட்டருக்கு கரெக்டாக 1 hour 14 நிமிஷம் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு ஃபுல்லாகவே பைக்காக தாங்க இருக்குது. ஃபுல்லாக பைக் ரைடர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாக பைக் ரைடர்ஸ். மூணார் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 38 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஹில் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹில் ஸ்டேஷன். நிறைய கேர்பின் பெண்டாக தான் வருது, பார்த்துக்கோங்க. பின்னாடி எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மூணாறு மிஸ்ட்டு சரியான மிஸ்டாக இருக்குங்க. இப்போ கேமராவில் நல்லா தெளிவாக தெரியுங்க மிஸ்ட்டு. இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து காரில் ஏறி போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல வரும்போது பார்த்துவாங்க. நேரம்லாம் இந்த இடத்துல எப்படி மிஸ்ட் இருக்குன்னு தெரியலங்க, அந்த அளவுக்கு மிஸ்ட்டு. கண்ணாடியில் ஒன்றுமே தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. இந்த பனிமூட்டமாக இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வண்டி பத்திரமா தான் ஓட்டணும், வர்றவங்க பார்த்து சேஃப் ஆகுங்க. இப்போ செம்மையாக இருக்குங்க. வந்துக்கிட்டே இருந்தோம், வர வழியில் சரியான ஒரு அருவிங்க, செம அருவியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஆமாப்பா, சரியான மிஸ்டாக இருக்குங்க ரோடு ஃபுல்லாக. மூணார் வந்துட்டோங்க. சம்மன் வந்தாச்சு. ஆனால் ரூம் தான் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய பெரிய ரூமாக இருக்குது. எந்த ரூமை செலக்ட் பண்ணன்னு தெரியல. எங்கே
ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. ரூம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ சீசன் டைமில் கொஞ்சம் வரும்போது பார்த்தே வாங்க, முன்னாடியே ரூம் வந்து புக் பண்ணி வச்சுட்டே வாங்க சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம். தேங்க்யூ.